விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான பிரசித்தமான படையணி கோலான் படையணி. இதனுடைய 150 வீரர்கள், அதில் நிலுவையில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், களத்தில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு கையொப்பமிட்டு கடிதத்தினை அனுப்பியிருக்கிறார்கள். மொத்தமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று. ஏற்கனவே நாங்கள் பல தடவைகளில் இன்னும் பல படைப்பிரிவுகள் இந்த ஆயுதமேந்தலை நடாத்தி இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் உங்களோடு இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, இஸ்ரேலினுடைய பலஸ்தீனத்துக்கு எதிரான போரில் மிக முக்கிய பங்காற்றிய இந்த கோலான் படையணி பல இழப்புகளையும் சந்தித்திருந்தது. ஹமாஸினுடைய பலத்த தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இந்த படையணி பற்றி எல்லோருக்குமே தெரியும். இந்த படையணியினுடைய கிட்டத்தட்ட 150 வீரர்கள் கையொப்பமிட்டு இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். பணைய கைதிகளை உயிருடன் எந்த ஆபத்தும் இல்லாமல் மீட்டிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும், இது ஒன்றே தீர்வு என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதேவேளை இந்த கையொப்பமிடலை இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் அவர்கள் முறையாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமையிலிருந்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 10 முறைப்பாடுகள் இது போல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஷைத்தட் 13 என்ற விசேட ரக பிரிவு கடற்படையினுடைய அதனுடைய கிட்டத்தட்ட பல அதிகாரிகள், நீங்கள் அதிலே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் அதிலும் கையொப்பமிட்டு அவர்களும் கடித முறை அனுப்பியிருந்தார்கள், போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று. அதே போலத்தான் மொசாட் அமைப்பினுடைய முன்னாள் உளவாளிகள் 1000 பேர் கையொப்பமிட்டு அவர்களும் ஒரு அறிக்கையிடலை சமர்ப்பித்திருந்தார்கள், உடனடியாக போரை நிறுத்துங்கள் என்று. இதேவேளை நாங்கள் பிரத்யேகம் உங்களுக்கு காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். இஸ்ரேலினுடைய விமானப்படையினுடைய முன்னாள் அதிகாரிகள் மற்றும் முன்னாள் விமானப்படையினுடைய பெரிய அதிகாரிகள், இந்நாள் விமானப்படையினுடைய அதிகாரிகள், அதே போல நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள் கையொப்பமிட்டு சுமார் 1000 பேர் அளவிலே ஒரு கடிதத்தினை பொது அறிக்கையிடலாக வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் சமர்ப்பித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அதில் கையொப்பமிட்டவர்கள் இஸ்ரேல் அரசாங்கம் விமானப்படை பணியிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருந்தது. அவர்களை தேச துரோகிகள் என்று வர்ணித்திருந்தார் நெதன்யாஹு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இதனையும் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவும் கையொப்பமிட்டு இருந்தார்கள். குறிப்பாக 1000 பேர் அளவிலே இஸ்ரேலினுடைய தரைப்படையைச் சேர்ந்தவர்கள் அவர்களும், அதிலும் பெரும்பாலான ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் முன்னாள் அதிகாரிகள் மற்றும் இந்நாளினுடைய பெரிய அதிகாரிகள், முன்னாள் இராணுவ தளபதிகள் அவர்கள் கையொப்பமிட்டு அவர்களும் ஒரு கடிதத்தினை அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே சொன்ன ஒரு விடயம்தான், போரை உடனடியாக நிறுத்துங்கள், அரசியல் நோக்கங்களுக்காக போர் நகர்த்தப்படுகிறது என்பதனை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே இஸ்ரேலினுடைய விமானப்படை அறிவித்திருந்தது, IAF என்ற பெயரை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த யாருக்கும் இடமளிக்க முடியாது என்றும் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதாவது இஸ்ரேல் விமானப்படையினுடைய பெயரை அரசியல் மயப்படுத்த முடியாது என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த கோஷங்கள் வழுக்கின்றன. இதனை இஸ்ரேல் பிரதமர் கண்டுகொள்வாரா? அதனை அவர் எப்படி பார்க்க போகிறார் என்றால், நாளொரு நாளும் இப்போது புதிதாக இது உருவெடுத்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இஸ்ரேல் மக்கள் போராட துவங்கி இருந்தார்கள், ஆனால் இப்போது இஸ்ரேல் படையினரே போராட துவங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான, அது மிகப்பெரிய ஒரு சவால். பொதுமக்களை சமாளித்துக் கொள்ளலாம், ஆனால் இராணுவத்தில் இருப்பவர்கள் இவ்வாறு ஆயுதத்தினை ஏந்துகிறார்கள். ஆயுதம் ஏந்துதல் என்பது ஆயுதங்கள் ஒவ்வொரு வகைப்படும் இல்லையா? அது ஜனநாயக ரீதியான ஆயுதங்களும் இருக்கும், அல்லது அஹிம்சை வழியை தாண்டி ஹிம்சை வழியில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் இருக்கும். இப்போது ஆயுதம் ஏந்தியவர்கள் ஆயுதத்திற்கு பதிலாக பேனையை ஏந்தி தங்கள் கையொப்பம் மூலமான ஆயுதம் ஏந்தலை நடாத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக. இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு விடயமாக இது மாறி இருக்கிறது. அவை என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.